உடல்நல காப்பீடு சம்பந்தமான நுகர்வோர் உரிமைகள் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கௌரி வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வணக்கம். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். என் பெயர் டி. கௌரி ஸ்ரீதர். நான் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி சொல்ல வந்திருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குவதற்கு முன்பு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, உடல்நல காப்பீடு என்பது ஒரு தனிநபருக்கும் அந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கும் இடையான ஒரு அக்ரிமெண்ட்டு தான். ஸோ நோயோ இல்லை காயமோ இல்லை விபத்தினால் ஏற்படும் காயமோ இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவ செலவு பண்ணுவோம். அந்த செலவுக்கு நிதியை இந்த காப்பீடு வழங்குகிறது. ஸோ காப்பீடு என்பது நிதி இழப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை தான். இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6C ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 இந்த இன்சூரன்ஸை பற்றி சொல்கிறாங்க. எனவே நீங்கள் ஒரு உடல்நல காப்பீட்டு திட்டத்தை அது நிறுவனத்தையும் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்பது நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டத்தை அது கிளைம் கவரேஜ் சேர்ந்துருக்கா இல்லையா, இல்லை கிளைம் செய்ய முடியாத நிபந்தனைகள் வேறு எதனாச்சும் விலக்கியிருக்காங்களா, இதை ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணணும் ஒரு பிளான் நம்ம சூஸ் பண்ணும்போது. அப்புறம் இயர்லியாகவே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீடு எடுப்பது ரொம்ப நல்லது. இப்போ நான் நல்லா இருக்கேன், அதனால் இப்போ தேவையில்லை, ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே எடுத்துக்கலாம், இல்லை நோய் வந்த பிறகு எடுத்துக்கலாம், இப்போ நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சின்ன வயசுலேயே ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீடு எடுக்கிறது ரொம்ப நல்லது தான். நோய் எப்போ வேணாலும் வரலாம், இல்லை ஆக்சிடென்ட் எப்போ வேணாலும் ஏற்படலாம், நம்மளுக்கு செலவு எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அது முன்னாடியே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரியான இன்சூரன்ஸ் கம்பெனி முதல்ல தேர்ந்தெடுக்கணும். ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவங்க கிளைம்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா, இப்போ லாஸ்ட் இயர் கிளைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் எவ்வளோ கிளைம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்கணும். வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஒரு பாலிசி எடுக்கும்போது எடுத்த உடனே அடுத்த மாதத்துலேயே நம்ம கிளைம் பண்ணலாமா, ஆனால் முடியாது. அதுக்கான வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ 9 மந்த்தும் இருக்கலாம், இல்லை 3 இயர்ஸும் இருக்கலாம். அந்த வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி, அதை நம்ம செக் பண்ணிக்கணும். பாலிசி ப்ரீமியமும் அது காப்பீட்டு தொகை எவ்வளோ இருக்குது. ஏன்னா காப்பீட்டு தொகை என்பது சமஷூட், அந்த சமஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரீமியம் வேரியேஷன் ஆகும். காப்பீடு நம்ம தொகை அதிகமாக எடுக்கும்போது ப்ரீமியோட லெவலும் அதிகரிக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கணும். எவ்வளோ நம்ம காப்பீட்டு தொகை 5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ அதுக்கான ப்ரீமியம் தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ 1 டே ட்ரீட்மெண்ட் இருக்குதா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில். இப்போ ஒரு நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கான 1 டே ட்ரீட்மெண்ட் இருக்குதா அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். குறிப்பிட்ட சிகிச்சைகளுக்கும் டிசீஸ்க்கும் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எந்தெந்த நோய்க்கெல்லாம் கொடுக்கல, இல்லை எந்தெந்த சிகிச்சைக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்றத முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அப்புறம் அட்மிட் ஆகிட்ட பிறகு அந்த டிசீஸ்க்கானது கிளைம் கொடுக்கல அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முன்னாடியே நம்ம அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு இப்போ ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, அலோபதி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிளான் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ரூம் ரெண்ட் லிமிட் ஆஃப் த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ ரூம் ரெண்ட் லிமிட் எவ்வளோ இருக்குது. சில ஹாஸ்பிட்டல் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ரூம் ரெண்ட்டு மாறும். 1000லேருந்து 5000 வரைக்கும் இருக்கும். ஏசி இருக்கும், நான் ஏசி இருக்கும். ஸோ அப்போ ரூம் ரெண்ட்டு மாறுது. ஆனால் நம்ம எடுக்கிற பிளானில் பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மீறி போச்சுன்னா அதுக்கான அமௌண்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரூம் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நம்ம எடுக்கிற பிளானில் அது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். ஆட் ஆன் கவர். இந்த ஆட் ஆன் கவர் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆட் ஆன் ஆப்ஷனை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆட் ஆன் கவர் அடிஷ்னலாக நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் ஆன் கவர் இருக்கா, அதுக்கு எவ்வளோ அடிஷ்னல் ப்ரீமியமோ அதுவும் நம்ம தனியாக அது பே பண்ணணும். ப்ரீமியத்து கூட சேர்த்தே அதை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் காஸ்ட். மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே இப்போ நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் இப்போ செக் பண்ணுவோம். ஸோ ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மருந்து எதுவும் செட் ஆகலைன்னா தான் நம்ம இல்லை உங்களுக்கு சீரியஸாக இருக்கீங்க, நீங்கள் அட்மிட் ஆகணும், உங்களுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சரியாகலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ அது முன்னாடி ஆகிற செலவு இருக்கீங்களா, அந்த 1 வீக் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்போம். ஸோ அதுக்கான செலவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பிறகு ஆகிற செலவும் இந்த பிளானில் கவர் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம அதையும் செக் பண்ணிக்கணும். கோப்பே இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ ஒரு 5 lakhs கிளைம் நம்ம வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம அட்மிட் ஆகிட்டோம், ஒரு 5 lakhs கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல 50,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் அதை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதனால் வந்துட்டு கோபே இருக்கிற மாதிரி நம்ம பிளானை சூஸ் பண்ணக்கூடாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கவர் ஆகுது, அந்த நெட்வொர்க் இருக்குது, முதல்ல வந்து அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நெட்வொர்க் இல்லாத ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆகிட்டு கிளைம் பண்ணால் அந்த நம்ம கிளைம் வந்து நிராகரிக்கப்படும். எம்ப்ளாயர் வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு வந்து குரூப் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஸோ கம்பெனி மூலியமாகவும் நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஏஜை வச்சு தான் வந்து ஒரு ப்ரீமியத்தை தீர்மானிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 20 வயசு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு குறைந்த ப்ரீமியமாக இருக்கும். 40 வயசு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வரும். ஏன்னா ஏஜ் வச்சு கால்குலேஷன் பண்ணுவாங்க ப்ரீமியத்தை. நோ கிளைம் போனஸ். கிளைம் பண்ணாத வருஷத்துக்கும் காப்பீட்டு நிறுவனம் நமக்கு ஒரு போனஸை வழங்கும். இப்போ இந்த வருஷம் நம்ம கிளைம் பண்ணலன்னா அடுத்த வருஷம் அந்த போனஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ போனஸ் பொதுவாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வழங்குது. இந்த போனஸ் பொதுவாக கவரேஜ் தொகையை அதிகரிக்கிறது. இப்போ நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது முதல் வருஷம் நம்ம அது கிளைம் பண்ணலை அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக அது ஆட் ஆகும். ஸோ அப்போ 5% to 50% வரைக்கும் நோ கிளைம் போனஸ் வந்து சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. அப்போ 5 லட்ச ரூபா கவரேஜ் எடுத்திருக்காங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அது 7 லட்ச ரூபா கூட அதிகரிக்கும். கவரேஜ் இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப், அதாவது ஃப்ரீ செக்கப் சொல்லலாம். கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட்டு எவ்வளவு என்று நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிளைம் பண்ணலை அப்படின்னாலும் வருஷம் நம்ம ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்கலாம். குடும்பத்தில் அளவை பொறுத்து தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேரியபிள் ஆகும். ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் வந்து அம்மா அப்பா 2 பிள்ளைங்க இல்லை 1 பிள்ளைங்க இல்லை 3 பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. அது மாதிரி குடும்பத்தோட அளவை பொறுத்து இன்சூரன்ஸ் வந்து வேரியபிள் ஆகும். எனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரெஸ்டோரேஷன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 2வது முறையாக அட்மிஷன் ஆகும் பொழுது மொத்த அமௌண்ட்டுக்கும் கவர் இருக்கா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம அட்மிஷன் ஆயிடுறோம், அதுக்கான கிளைமும் வாங்கிடுறோம். 2வது அதே வருஷத்தில் திரும்பவும் நம்மளுக்கு உடம்பு ஏதோ பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா திரும்ப நம்ம அட்மிஷன் ஆகும்போது அதுக்கான கவரும் இது கிளைம் பண்ண முடியுமா அப்படின்ற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பிளானை சூஸ் பண்ணணும். நம்ம கூட ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய நபருக்கும் அவங்கள வந்து நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம கூட துணைக்கு வராங்க இல்லையா, அந்த நபருக்கும் எத்தனை நாள் அவங்க வராங்களோ அத்தனை நாளைக்கு வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுற பிளானில் இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கணும், அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா, இப்போ நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறோம் அதுக்கு டேக்ஸ் இருக்கா, நம்ம அதை கிளைம் பண்ண முடியுமா டேக்ஸ்ன்ட்டு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் மெட்டர்னிட்டி கவரும் இருக்கும். ஒரு சில இதில் இருக்காது, ஒரு சில இதில் இருக்கும் மெட்டர்னிட்டி கவர். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளைம் ப்ராசஸ், இன்சூரன்ஸை ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் யார் வந்து கிளைம் பண்ணி தராங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது புத்திசாலிதானம். லேட் பண்ணாமல் நம்ம அட்மிஷன் ஆகிட்டோம், ஸோ உடனே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் கிளைம் யார் கொடுக்குறாங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் செட்டில்மெண்ட்டு ரேஷியோ விதத்தை பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். கிளைம் செட்டில்மெண்ட் விகிதம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் செய்யும் பொழுது பல சிக்கல்கள் ஏற்படும். அதனால் வந்து அந்த ரேஷியோ பார்த்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. உங்களோட உடல்நிலை காப்பீட்டு திட்டத்தில் ப்ரீமியத்தை செலுத்தும் போது காப்பீட்டு தொகையில் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனிப்பது நல்லது. குறைந்த ப்ரீமியத்தை வசூலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸை எப்போவுமே தேர்ந்தெடுக்கக்கூடாது. நியாயமான ப்ரீமியம் தொகையை அதிகபட்சம் கவரேஜோடு எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்களோ அதை சூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் நம் காப்பீட்டு செய்ததை குறைவாக கோரினால் நம்ம என்ன செய்வது? அது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைமு உடல்நல காப்பீட்டு கோரிக்கை நிராகரிப்பதற்கான 5 காரணம் இருக்குது. நம்மள பலருக்கு வந்து உடல்நல காப்பீட்டு பாலிசியில் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். அது ஃபுல்லாக படிக்க மாட்டோம். நம்ம ஃபார்மில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு சைன் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த ஃபார்மில் என்னென்ன போட்டிருக்காங்க அதை நம்ம படித்து பார்க்கணும். அதை நம்ம படித்து பார்க்கலன்னா ஃப்யூச்சர் விளைவுகளை பற்றி விழிப்புணர்வு இல்லாததான் இதுக்கு காரணமே. அதை படிக்காத காரணமே இதுதான். உடல்நல காப்பீட்டிற்காக நாம் பண்ணுற டிலேவால் நம்ம கோரிக்கை நிராகரிக்கப்படலாம். நிலைமையின் தீவிரத்தை உண்மையில் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். எப்படியானாலும் யாருடைய கிளைம் மறுக்கப்படுகிறதோ அவங்க அந்த அனுபவத்தை தண்டனையாக தான் கருதுவாங்க. எனவே கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்வதும் அவசியம். குணப்படுத்துவதை விட தடுப்பது சிறந்தது என்ற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அதுபோல் காப்பீட்டு துறையிலையும் பின்னாடி நிவாரண நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்றத விட இப்போ அந்த கிளைமை வந்து நிராகரிப்பை எப்படி தவிர்ப்பதுன்றது முன்னாடியே நம்ம யோசிக்கணும். இருப்பினும் அது ஏன் நிராகரிக்கப்படுறது என்பதையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
பின்னர் அதுக்கான சரியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. நெட்வொர்க் அல்லாத மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுதல், கிளைம் செய்ய முடியாத நோய்களுக்கு நம்ம கிளைம் கேட்குறது, இதன் காரணமாகவும் நம்மளுடைய கிளைம் வந்து நிராகரிக்கப்படும். கோயிங் பியாண்ட் தி சம் இன்சூர்டு, காப்பீட்டு தொகைக்கு மேலே செல்வது. ஒரு காப்பீட்டு தொகை 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க சம் அஷ்யூர்ட் அப்படின்னா, நம்ம 2.5 லட்சத்துக்கு பில்லு வந்துடுச்சு, 2.5 லட்சத்துக்கு கிளைம் பண்ணும்போது நம்மளோட கிளைம் வந்து நிராகரிக்கப்படும். ஸோ காப்பீட்டு தொகை என்று ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சம் அஷ்யூர்டு. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது தனிப்பட்ட விபத்து பாலிசியை தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஒரு காப்பீட்டு தொகை இருக்கும். அது ஒரு குடும்ப பாலிசியாக இருந்தாலும், அது தனிப்பட்ட ஹெல்த் கவராக இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டத்தை பொறுத்து காப்பீட்டு தொகை என்பது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ ஆண்டுதோறும் கிடைக்கும் தொகையாகும். ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு உங்கள் முழு தொகையும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் பணமில்லா கோரிக்கை நிராகரிக்கப்படும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுக்குற சம் அஷ்யூர்டை நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் கிளைம் பண்ணும்போது பணமில்லா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் நிராகரிக்கப்பட்டுடும். உங்களுடைய காப்பீட்டு தொகையில் ஒரு பகுதி அப்படியே இருந்துச்சுன்னா காப்பீட்டாளர் உங்களுக்கு பிற்காலத்தில் செலுத்துவார். நம்ம கிளைமே பண்ணலைன்னா அடுத்த வருஷம் தான் ஆட் ஆகும். ஜென்ரல் எக்ஸம்ஷன் அப்படின்வாங்க. பெரும்பாலான உடல்நல காப்பீடு திட்டங்களில் கவரேஜ் இல்லாத பல நோய்கள் இருக்குது. சில நோய்கள் கவரேஜ் இருக்கும், பல நோய்களுக்கு கவரேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இவை குறிப்பாக பாலிசி எடுக்கும்போது கவனிக்கப்படுவதில்லை. இந்த நோய்க்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்றத கவனிக்காமல், ஓகே ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் எல்லா நோய்க்குமே கொடுத்துருவாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாவே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் அதில் சில நோய் கவர் ஆகும், சில நோய்களுக்கு கவர் ஆகாது. இதன் அடிப்படையில் நம்ம கிளைம் தாக்கல் செய்ய முடியாத நோய்களும் பொதுவாக நிராகரிக்கப்படுகிறது. இருப்பினும் சில நிறுவனத்தினால் பாலிசிகள் அத்தகைய நோய்க்கு கவரேஜ் வழங்கினால் அதற்கு காத்திருப்பு காலம் இருக்கும். சில நோய்களுக்கு பாலிசி எடுக்கும் போதே நம்மளுக்கு சில நோய்கள் இருக்கும், அப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இப்போ கேன்சர்னால் கான்சர் பிகினிங்கில் இருக்கும் கேன்சரு, ஆனால் நம்ம அதை சொல்லாமல் எடுத்துருவோம். ஆனால் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காத்திருப்பு காலம்னு சொல்லிட்டு வெயிட்டிங் பீரியட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஒரு 9 மந்த்லேருந்து இல்லை 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த 3 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்ம அந்த நோய்க்கான கிளைமே செய்ய முடியும். எனவே விலக்கப்பட்ட ஒரு நோய் மருத்துவ நிலைக்கான பணமில்லா கிளைம் தாக்கல் செய்தால் நிராகரிக்கப்படும். அப்புறம் வந்து கிளைம் நிராகரிப்பத சில பொதுவான காரணங்களும் இருக்குது. என்னென்னா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு சில டிசீஸ் இருக்கும், ஆனால் நம்ம அந்த ஃபார்மில் ஃபில் பண்ண மாட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, சிகரெட் பழக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி போட்டுருவோம். ஆனால் குடிப்பழக்கத்தால் நிறைய ப்ராப்ளம் நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்கும். அது நமக்கும் தெரிஞ்சிருக்காது, இல்லை தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம், அது வெளிப்படையாக சொல்லாமல் மறைச்சிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதோ, இல்லை என்ன பண்ணுவோம், சின்ன நோயை மட்டும் சொல்லிவிடுவோம். ஓகே எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நோட் பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம வயது வந்து அதிகமாக இருக்கலாம், ப்ரீமியம் கம்மியாக வரணுன்ட்டு வயதை குறைச்சி சொல்லியிருப்போம். நம்ம செய்கிற வேலை வந்து ஒர்க் வந்து ரிஸ்க்கான ஒர்க்காக இருக்கும், ஆனால் இல்லை நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறைச்சிட்ருப்போம். ஸோ எனவே இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கும்போது பெரிய நோய் அல்லது ஏற்கனவே இருக்கும் மருத்துவ நிலைமைகள் போன்ற முக்கியமான விவரங்களை தவறாமல் நம்ம சொல்லணும். ப்ரொபோசல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த ப்ரொபோசல் ஃபார்ம்னால் முன்மொழிவு படிவம். அது வந்து ப்ரொப்போசர் தான் முன்மொழிபவர். யார் அந்த பாலிசி எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ப்ரொப்போசர். அவங்க என்ன அதில் தகவல் வழங்குறாங்களோ அந்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு அந்த காப்பீடை கொடுக்கும். எனவே கிளைம் தாக்கல் செய்யும் பொழுது பாலிசி ஃபார்மில் கொடுத்திருக்கும் தகவலுக்கும் உண்மைக்கும் இடையில் ஏதேனும் முரண்பாடு இருந்துச்சுன்னா நம்மளுடைய கிளைம் வந்து எளிதில் நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு படிவங்களை நிரப்பும் பொழுது உண்மையான தகவல் மட்டுமே இருக்க வேண்டும். பாலிசியை எடுத்த சில மாதங்கள் மட்டும் பணத்தை கட்டிட்டு 1 மாதம் நம்ம கட்ட தவறினாலும் அது நம்ம கிளைமை நிராகரிக்கப்படுறதுக்கான காரணமாக இருக்கும். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் குறிப்பிட்ட காலத்துக்குள் பணத்தை திருப்பி செலுத்துவது மிகவும் முக்கியம். உங்கள் பாலிசி காலாவதியான பிறகு கிளைமுக்கு விண்ணப்பிப்பதும் நிராகரிக்க மட்டுமே வழிவகுக்கும். எனவே காலாவதி தேதியை கவனிப்பது முக்கியம். உங்கள் பாலிசி ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் கிளைம் தாக்கல் செய்ய வேண்டும். மருத்துவமனைக்கு முன்னாடியே நாங்கள் அட்மிஷன் போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய காப்பீட்டு வழங்குவரிடம் 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம தெரிவிச்சிருக்கணும். மருத்துவ அவசர நிலைகள் ஏற்பட்டால் நோயாளி அனுமதிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே கிளைம் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்துக்குள் விண்ணப்பிக்க தவறினா உங்களை கிளைம் வந்து நிராகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். ரொக்கம் இல்லாத உரிமை கோரல்னால்
நம்மளுடைய கிளைமில் வந்து இவ்வளோ லிமிட் அமௌண்ட் இருக்கும். இப்போ 2 lakhs இல்லை 5 lakhs இருக்கும். அதுக்கு மீறி போகும்போது அது ரொக்கமில்லா கிளைமாக மாறிடுது. ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். பிறகு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் பாலிசியை தேர்வு செய்வதற்கும் நீங்கள் ஆன்லைனில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட பிளானை ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த கம்பெனி இது, எந்த மாதிரி பிளான் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்கள் அனைத்து ஆவணங்களையும், அந்த டாக்குமெண்ட்டு, அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அந்த ஃபார்மு, இதெல்லாம் வந்து பராமரிப்பது மிகவும் நல்லது. மருத்துவமனைக்கு செல்லும் முன்பும் மற்றும் அதுக்கப்புறம் செல்வதற்கு முன்னாடி ஏற்படுற செலவும் இல்லை அதுக்கப்புறம் ஏற்படுற செலவும், அட்மிஷன் ரிஜிஸ்டர் செய்கிறது, அப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறது, டிஸ்சார்ஜ் சம்மரி, இவை எல்லாமே வந்து ஒரு ஆவணமாக நம்ம அதை பாதுகாக்கணும். ஸோ விசாரணைன்னு வரும்போது இதெல்லாம் நம்ம வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தேவைப்பட்டால் இதெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஆவணத்தெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும். நோயாளி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது காப்பீட்டு நிறுவனம் கோரிக்கையை நிராகரித்தால் என்ன செய்வது? ஃபஸ்ட்டு, உடல்நல காப்பீடு என்பது ஒரு தனிநபருக்கும் அந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கும் இடையேயான ஒரு ஒப்பந்தம்தான். ஸோ நோயோ காயமோ அல்லது விபத்து காரணமாக ஏதாவது இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா அதோட செலவுகளை வந்து இந்த இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து வழங்குகிறது. ஸோ காப்பீடு என்பது நிதி இழப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். ஸோ நோயாளி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது காப்பீட்டு நிறுவனத்திடம் நாம் கிளைம் செய்கிறோம் என்றால் அவங்க அதை மறுக்கிறாங்க, அதுக்கான ஒரு பதிலை சொல்கிறாங்க, அந்த பதில் நமக்கு திருப்தி தரவில்லை என்றால் புகாரை பதிவு செய்ய உங்களுக்கு பல வழிகள் உண்டு. பீமா பரோக்ஷா சிஸ்டம் எனப்படும் இந்திய இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி மற்றும் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் IRDA ஆன்லைன் போர்ட்டலில் உங்கள் குறைகளை நேரடியாகவே நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய புகாரை இமெயிலையும் பதிவு செய்யலாம். ஸோ complaint@irdi.gov.in அல்லது 155-255 அல்லது 1800-4254-732 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணையும் பயன்படுத்தலாம். காப்பீட்டு நிறுவனத்தால் உங்களுடைய கிளைம் நிராகரிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே 1 வருடத்துக்குள் நீங்கள் காப்பீட்டு குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளிக்கலாம். உங்கள் புகாரை ஆன்லைனில் www.cioins.co.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். அல்லது உங்கள் அருகில் உள்ள ஒம்புட்ஸ்மேன் அலுவலகத்திற்கு சென்று ஆஃப்லைனில் புகார் அளிக்கலாம். ஒம்புட்ஸ்மேன் என்பவர் புகார்களை விசாரித்து தீர்வு காண உதவுபவர். நோயாளிகள், நுகர்வோர், பணியாளர்கள் போன்றவற்றிற்கான வழக்கறிஞராக செயல்படும் நிறுவனம் அல்லது வணிகத்துடன் பொதுவாக இணைந்த ஒரு நபர். ஒம்புட்ஸ்மேன் அணுகுமுறை ஒரு பாரபட்சமற்றது. அது ஒரு நீதிமன்றம் இல்லை, ஆனால் நீதிமன்றம் போல் செயல்படுவாங்க. ஸோ புகாரின் போது பாலிசிதாரருக்கும் அந்த காப்பீட்டாருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக இந்த ஒம்புட்ஸ்மேன் வந்து செயல்படுவார் மற்றும் கிடைக்கும் உண்மைகளின் அடிப்படையில் நியாயமான பரிந்துரையை செய்வார். மாறாக நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் கன்சியூமர் கோர்ட்டு புகார் செய்யலாம். கிளைம் தொகை 2 லட்சம் மட்டுமே என்றால் மாவட்ட நுகர்வோர் தகராறு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் ஃபோரம் புகார் அளிக்கலாம். நீங்கள் புகாரை ஆன்லைனில் பதிவு செய்யலாம் அல்லது புகாரை எழுதி தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் இணைத்து ஆஃப்லைனிலும் பதிவு செய்யலாம். நீங்கள் அளித்த அனைத்து அறிக்கைகளும் உண்மை மற்றும் சரியானவை என்று நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம், அதாவது அஃபிடவிட் தாக்கல் செய்யணும். நான் இதில் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவிட் கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்யணும். அந்த நுகர்வோர் மன்றம் ரூபாய் 100 முதல் 5000 வரை கட்டணம் வசூலிக்கலாம். இது போன்ற சூரத் மாவட்ட நுகர்வோர் நீதித்துறை ஆணையம் ஒரு காப்பீட்டு நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பித்தது. மருத்துவமனையில் சேர்ந்தவருக்கான தேவை குறித்த முடிவை காப்பீட்டு நிறுவனத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுமேயானால் மருத்துவ நிபுணர்களின் விருப்பப்படி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ஆணையம் தீர்ப்பளித்தது. அதாவது சூரத் மாவட்டத்தில் இந்த மாதிரி நுகர்வோர் நீதிமன்றம் ஆணையத்தில் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் சேர்வதற்கு தேவையான குறித்த முடிவுகளை காப்பீட்டு நிறுவனம் எடுக்கக்கூடாது, அந்த உரிமை வந்து காப்பீட்டு நிறுவனத்துக்கிட்ட கிடையாது. ஸோ மருத்துவ நிபுணர்களின் விருப்பப்படி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அந்த ஆணையம் தீர்ப்பளித்தது. தவறான உரிமை கோரல் மற்றும் பிற சிக்கலுக்கான சுகாதார காப்பீட்டு நிறுவனத்திற்கு எதிராக எப்படி புகார் செய்யலாம்? ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக புகார் செய்தல் எப்படின்னா,
உங்களுடைய காப்பீட்டாளரால் வழங்கப்படும் சேவைகளில் நீங்கள் திருப்தி அடையாத நேரங்கள் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் தீர்வுக்கு நீங்கள் ஐஆர்டிஏயை அப்ரோச் பண்ணலாம். குறிப்பிட்ட தேதிக்குள்ள காப்பீட்டு வழங்குனர் சேவையை வழங்காவிட்டாலோ அல்லது குறைகளை தீர்க்காவிட்டாலோ பாலிசிதாரர் தீர்வுக்காக ஐஆர்டிஏவை அணுகலாம், புகாரை மேற்கொள்ளலாம் மற்றும் காப்பீட்டு வழங்குனருக்கான சர்ச்சையை தீர்க்க ஐஆர்டிஏ உதவும். அதற்கான தீர்ப்பு மற்றும் அல்லது விசாரணை தேவைப்பட்டால் பாலிசிதாரர் நுகர்வோர் நீதிமன்றம் அல்லது நுகர்வோர் மன்றத்தை அணுக வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக ஒரு புகாரை பதிவு செய்வதற்கான நடைமுறை என்னன்னா, உடல்நல காப்பீட்டு நிறுவனத்திற்கு எதிராக புகார் செய்ய உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் கிளையில் ஒரு குறைதீர் அலுவலகம் இருக்கும். அங்கு சென்று புகாரை தெரிவிக்கலாம். புகாரை தேவையான ஆவணங்களுடன் எழுதி கொடுக்க வேண்டும். ஸோ எழுத்துப்பூர்வமாக நம்ம ஒரு லெட்டர் மூலியமாகவும் இந்த புகாரை தெரிவிக்கலாம். ஸோ நீங்கள் புகாரை நிரப்பியதும் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியை குறிப்பிடும் எழுத்துப்பூர்வ அந்த அக்னாலஜ்மெண்ட் ஒப்புதலை நம்ம பெறணும். ஸோ ஒரு லெட்டர் எழுதி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை நம்ம வாங்கிக்கிறது நல்லது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் காப்பீட்டு நிறுவனங்கள் 15 நாட்களுக்குள் புகாரை தீர்க்கின்றன. உங்களுடைய காப்பீட்டு நிறுவனம் உங்கள் குறையை தீர்க்க தவறினால் உங்கள் புகார் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஐஆர்டிஏ காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்திற்கு அனுப்பப்படும். உங்கள் உடல்நல காப்பீட்டு நிறுவனத்திற்கு எதிராக ஐஆர்டிஏவில் புகார் அளிக்க வாடிக்கையாளர் பராமரிப்பு எண் அல்லது மின்னஞ்சல் மூலம் ஐஆர்டிஏவில் கன்சியூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐஆர்டிஏ நுகர்வோர் விவகாரத்துறையில் குறை தீர்க்கும் பிரிவை தொடர்பு கொள்ள வேண்டும். ஒருங்கிணைந்த புகார் மேலாண்மை அமைப்பு மூலம் நீங்கள் புகாரை பதிவு செய்தவுடன் உங்கள் புகாரின் நிலையை ட்ராக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் மூலம் கண்காணிக்க முடியும். ஃபேக்ஸ் அனுப்புவதன் மூலமோ அல்லது கடிதம் எழுதுவதன் மூலமோ நீங்கள் ஐஆர்டிஏவுடன் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உடல்நல காப்பீட்டு திட்டத்தில் பிரீமியத்தை செலுத்தும் பொழுது காப்பீட்டு கொள்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனிப்பது நல்லது. குறைந்த பிரீமியத்தை வசூலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எப்பொழுதும் தேர்வு செய்யக்கூடாது. நியாயமான பிரீமியம் தொகையில் அதிகபட்ச கவரேஜ் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்களோ ஸோ நம்ம அதை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு குடும்பம் எண்ணிக்கை வேறுபடும். எனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் அனைத்து குடும்பத்திற்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக்கணும். ஸோ என் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்குமே இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிற 2 குழந்தைங்கள் இருக்கும். ஸோ அவங்க 4 பேருக்குமே இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நம்ம உறுதி செஞ்சுக்கணும். கிளைம் செட்டில் பண்ணும்போது உடல்நல காப்பீட்டு வழங்குனர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ விதத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ரேஷியோ நம்ம பார்க்கணும். எவ்வளோ கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க அந்த ரேஷியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளானே அந்த கம்பெனியும் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிளானை பார்த்துட்டு பிளானை சூஸ் பண்ணணும். ஸோ செட்டில்மெண்ட் விகிதம் எவ்வளோ குறைவாக இருக்குதோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்பொழுது நீங்கள் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ விண்ணப்ப மோசடியும் ஏற்படும். சில மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களால் கண்டறியப்படும் பொதுவான மோசடி வகைகளில் ஒன்று இந்த விண்ணப்ப மோசடி. அப்படின்னா பாலிசிதாரர்கள் தங்கள் உடல்நிலை குறித்து போலியான விவரங்களை குறிப்பிடுகிறார். அது ஃபார்மில் இப்போ பாலிசி ஃபார்மில் என்ன பண்ணுவாங்கன்னா போலியான தகவல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சில நோய்கள் இருக்கும், அது இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளைம் பண்ணும்போது அது தெரிய வரும்போது அவங்களுடைய கிளைம் நிராகரிக்கப்படுது. சில சமயங்களில் பாலிசிதாரர்கள் தங்கள் உடல்நிலையை விவரிக்காமல் இருக்கலாம் மற்றும் பாலிசியில் அதிக நேரத்தை பெறுவதற்காக பொய்யான தகவலையும் அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் அவங்களுடைய கிளைம் நிராகரிக்கப்படுறதுக்கும் இது வழிவகுக்குது. புகார் நம்ம எப்படியெல்லாம் அளிக்கலாம், புகார் அளிக்கும் சேனல்கள் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம புகார் அளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, புகார்களை பதிவு செய்வதற்கான முக்கிய வழிகளில் இவை இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மேன், ஒருங்கிணைந்த புகார் மேலாண்மை அமைப்பு மற்றும் நுகர்வோர் நீதிமன்றம். இந்த இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மேன்னா காப்பீட்டு வழங்குனரால் தீர்க்கப்படாத ஒரு சிக்கலை நாம் காப்பீட்டு குறை தீர்ப்பாளரின் உதவியை நாடலாம். உங்களுடைய கிளைம் ஒரு பகுதியோ அல்லது முழுமையாகவோ நிராகரிக்கப்படுது, இல்லை ப்ரீமியம் செலுத்திய பிறகு உங்கள் பாலிசி நீங்கள் பெறலை, ப்ரீமியம் கட்டிட்டீங்க ஆனால் உங்கள் பாலிசி நீங்கள் பெறவே இல்லை, ஆனால் ப்ரீமியம் பே பண்ணிகிட்ருக்கீங்க. கிளைமில் தாமதம் ஏற்படுது, செலுத்திய ப்ரீமியம் தொடர்பாக ப்ராப்ளம் நிறைய வருது, கொள்கை அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பாக சர்ச்சை ஏற்படுது. ஸோ இதன் காரணமாக ஐஆர்டிஏ ஒரு ஆன்லைன் தளமாக ஒருங்கிணைந்த புகார் மேலாண்மை அமைப்பை அறிமுகப்படுத்தியது.
இதில் காப்பீட்டு வழங்குவருடன் பாலிசிதாரர்கள் புகார் அல்லது தகராறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த அமைப்பை பயன்படுத்தி நாம் புகாரை பதிவு செய்யலாம் மற்றும் அதன் முன்னேற்றத்தையும் செக் பண்ணிக்கலாம். இந்த அமைப்பின் கீழ் புகார்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புகார் ஐடி ஒதுக்கப்படும். இப்போ என்ன நம்ம புகார் அளிக்கிறோமோ அதுக்கு ஒரு புகார் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய புகார் எந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். தீர்வுக்காக சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒதுக்கப்படும். இது சந்தை நடத்தை சிக்கல்களையும் கண்காணிக்க உதவுகிறது. இது பதிவு செய்யப்பட்ட அனைத்து புகார்களுக்கும் டர்ன் அரவுண்ட் டைம் ஒதுக்கப்படுகிறது. அதுக்குன்னு ஒரு சில டைம் கொடுப்பாங்க அந்த புகாருங்களுக்கு. நம்ம இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் புகார் தீர்க்கப்படலை அப்படின்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடணும். நுகர்வோர் நீதிமன்றமானது சுகாதார காப்பீட்டு குறைகளை, குறிப்பாக நியாயமற்ற வர்த்தக நடைமுறை முறைகேடு, சேவை சிக்கல்களால் ஏற்படும் புகார்களை கையாள தனித்துறையாக இது விளங்குகிறது. ஸோ நம்ம புகார்களை நம்ம நுகர்வோர் துறையிலையும் பதிவு செஞ்சுக்கலாம். உயர்நீதிமன்றத்தில் காப்பீட்டு நிறுவனத்தின் முடிவை எவ்வாறு மேல்முறையீடு செய்வது? இன்சூரன்ஸ் கிளைம் நிராகரிப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2021ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அறிவித்தது. காப்பீட்டாளர் பாலிசியை வழங்குவதற்கு முன்பு அந்த பாலிசி ஹோல்டருடைய மருத்துவ நிலை மற்றும் உடல்நிலை அந்த அபாயங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அத்தகைய மதிப்பீட்டிற்கு பிறகு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசியை ஒரு பாலிசிதாரருக்கு வழங்கியவுடன் காப்பீட்டாளருடைய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட வெளிப்படுத்திய முன்பே இருக்கும் நிபந்தனைகள், ஏற்கனவே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சில நிபந்தனைகள் வச்சுருக்கோம். அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த கிளைமை நிராகரிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்சூரன்ஸை கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஹெல்த் ப்ராப்ளமாகவே அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை நிராகரிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி பண்ணியிருக்கும்போது உங்களால் அதை நிராகரிக்க முடியாது அப்படின்ட்டு 2021ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. நீங்கள் கிளைம் செலுத்த வேண்டுமானால் காப்பீட்டு நிறுவனத்திடம் இறுதி கருத்து இல்லை என்பதுதான் இந்த தீர்ப்போடைய அடிப்படை அர்த்தமே. ஸோ கிளைம் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் ரத்து செய்யப்பட்டாலோ ஒம்புட்ஸ்மேன் குறைதீர் மையம் இந்த மாதிரி உள்முறையீடு செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு. முடிவை நியாயமான மற்றும் முழுமையான மதிப்பாய்வாய் மேற்கொள்ள உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தை நீங்கள் கேட்கலாம். காரணத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதை முடிந்தால் சரி செய்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம். இருப்பினும் கிளைம் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா காலாவதியான பாலிசியாக எழுப்பப்பட்ட கிளைம் தான். உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆஃபீஸரை தொடர்பு கொண்டு அதன் மூலம் அந்த நிராகரிப்பதற்கான காரணத்தையும் அது சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதையே கால் பண்ணியோ அல்லது மெயில் மூலியமாகவோ தெரிஞ்சுக்கலாம். இத்தகைய தகவல் தொடர்பு வழக்கில் எழுத்துப்பூர்வ ரெயில் மெயில் வைத்திருப்பது நல்லது. உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் உங்களுடைய கிளைமை மறுக்கும் பொழுது இல்லை அதை நிராகரிக்கும் போதோ அவர்கள் நெட்வொர்க் மருத்துவமனைக்கு மறுப்பு கடிதம் இல்லைனா ஒரு நிராகரிப்பு கடிதம் அனுப்புவாங்க. அந்த கடிதத்தில் ரொக்கம் இல்லை, மருத்துவ காப்பீடு கிளைம் அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லைனா ஒரு வேளை திருப்பி செலுத்தும் கிளைம் செட்டில்மெண்ட் கடிதமாகவோ இருக்கலாம். உங்கள் காப்பீட்டு வழங்குனர் உங்கள் கிளைம் மறுக்கும் பொழுது நிராகரிக்கும் பொழுதும் அவர்கள் நெட்வொர்க் மருத்துவமனைக்கு மறுப்பு கடிதத்தை அனுப்புவாங்க. கிளைம் மறுப்புக்கான காரணத்தை கண்டறிய அந்தந்த கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு விவரங்களையும் நீங்கள் பார்க்கணும். மறுப்புக்கான காரணத்தை நீங்கள் கண்டறிந்தவுடன் உங்கள் மருத்துவ பதிவுகள், பாலிசி பிளான் டீட்டெயில்ஸு, மெடிக்கல் பில்ஸு இது போன்ற டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது மறுக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு கிளைமுக்கு அகைன்ஸ்டாக மேல்முறையீடு செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். பாலிசிதாரர்கள் புகார்களை தீர்ப்பதற்கு உதவுவதற்காக இந்திய அரசு இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மேன் உருவாக்கியிருக்கிறாங்க. உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி மீது புகார் தெரிவிக்க உங்கள் இருப்பிடத்தின் குறை தீர்ப்பாளர்னு ஒருவர் இருப்பார். அவருக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். கிளைம் செட்டில்மெண்ட்டு தாமதமோ இல்லை ப்ரீமியம் தகராறோ விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளில் தவறான பிரதிநிதித்துவம் நான் செஞ்சுருந்தாங்கன்னா மற்றும் இன்சூரன்ஸ் சட்டம் 1938 தொடர்பாக பிற சிக்கல்களை பற்றி புகார்களையும் நம்ம தெரிவிக்கலாம். ஒம்புட்ஸ்மேன் அணுகுமுறை ஒரு பாரபட்சமற்றது. அவை நீதிமன்றம் இல்லை, ஆனால் நீதிமன்றம் போல் செயல்படும்.
புகாரின் பொழுது பாலிசிதாரருக்கும் காப்பீட்டாளருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக ஒம்புட்ஸ்மேன் செயல்படுகிறார் மற்றும் கிடைக்கும் உண்மைகளின் அடிப்படையில் நியாயமான பரிந்துரையும் அவர் செய்வார். டாக்டர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு ஆகியோருடன் மெயில் அல்லது தபால் மூலம் அனைத்து தகவல் தொடர்புகளையும் கொண்டிருப்பது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஆவணப்பதிவை பராமரிக்கவும் கிளைம் செட்டில்மெண்ட் செய்யப்படும் வரை வழக்கை நடத்தவும் உங்களுக்கு உதவும். மேல்முறையீட்டு நடவடிக்கைகள் குறித்து உங்கள் இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் அண்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை பின்தொடர மறக்காதீங்க. மாறுபட்ட இன்சூரன்ஸ் கிளைமை பலமுறை நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் முழுமையான விவரங்களையும் மருத்துவ காப்பீட்டு பாலிசிகளின் விலக்குகள் மற்றும் உங்கள் கிளைம் நிராகரிக்கப்படுவதற்கான உங்கள் இன்சூரன்ஸ் ஆஃபீஸரால் வழங்கப்பட்ட காரணத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, பாலிசிதாரர் அனைத்து பாலிசி பிரீமியம் பேலன்ஸ் இல்லாமல் தெளிவாக உள்ளதா, அவர் எந்த பேலன்ஸுமே இல்லாமல் கரெக்டாக ப்ரீமியத்தை பே பண்ணிட்டு வர்றாரா, அதை நம்ம உறுதி செஞ்சுக்கணும். பிறகு அவர் கடந்த கால மற்றும் தற்போதைய மருத்துவ நிலை தொடர்பாக அனைத்து ஆவணங்களையும் விவரங்களையும் காப்பீட்டாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பாலிசியை பெறும்பொழுது பின்பற்ற வேண்டிய முக்கியமான படிகள் இதை செய்தால் இன்சூரன்ஸ் கிளைம் செய்யும் பொழுது உங்கள் பாலிசி செல்லுபடியாகும். மேலும் பாலிசியில் நீங்கள் கிளைம் செய்யும் மருத்துவ நிலையை பற்றி சரிபார்க்கவும். கடைசியாக, பாலிசிதாரர் காப்பீட்டாளரிடம் உண்மையான மருத்துவ மெடிக்கல் ரிஜிஸ்டர் அண்டு அட்மிஷன் அண்டு டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்களான்னு இருமுறை சரிபார்க்க வேண்டும். உடல்நல காப்பீடு சம்பந்தமான நுகர்வோர் உரிமைகள் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கௌரி வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.